ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே உன் ஆபத்து காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். காலம் போக போக ஒரு சில மனிதர்களும் அவர்களுடைய முகங்களும் அவர்களுடைய செயல்களும் கூட உனக்கு மறந்து போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு சிலருடைய அன்பு என்பது காலத்தையே மறக்க செய்துவிடும் தானே. அவங்க அன்பாக பேசின வார்த்தைகளும் உனக்காக பார்த்து பார்த்து அவங்க செஞ்ச விஷயங்களும் காலத்தையும் மறக்கடிச்சு காலாகாலத்துக்கும் உனக்குள் ஞாபகம் இருக்கிறது தானே. அப்படி தன்னுடைய அன்பின் மூலமாக உன்னை ஆட்கொண்ட மனிதர்களை எப்போதும் உன் அருகிலேயே இருக்கும்படி பார்த்துக்க முடியுமான்னு யோசனை செய். ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழலாம் என் செல்லமே. உண்மையில் உண்மையான பாசமுள்ள மனிதர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு உன்னால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ செய்ய. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாருமே அவர்களின் தேவைக்காக தான் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் உன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக உனக்கானது நல்லதை பார்த்து செய்கிறதுக்காகவும் யாராவது இருந்தால் அப்படி உன்னை அன்பாக பார்த்து கொள்ளும் உறவை எதற்காகவும் நீ புறக்கணித்து விட வேண்டாம். ஏன்னா ஒரு சிலர் இருக்காங்க, தனக்காக எதையும் செய்யாமல் தன் பிள்ளைகளுக்கு தன் குடும்பத்துக்காக தன்னை நம்பிய மனிதர்களுக்காக தன்னை முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களுக்காகன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அன்பான குணம் கொண்ட அந்த மனிதர்கள் அவங்க யாராக இருந்தாலும் உன் கூடவே இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லா இருக்கும். நீ வைரம் போன்ற ஒரு நபரை இழந்து விட்டாய் என்பதை நினைத்து ஒரு நாள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகாத அளவுக்கு பார்த்துக்கோ. ஆமியன் செல்லமே, உண்மையான உன் மீது அன்பு கொண்ட மனிதர்கள் வைரம் போலதான். அவர்கள் எப்போதும் உன் அருகில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அவங்கள தூரத்தில் நீயே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஆளாக இருந்து விடாதே. அவங்க பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கான துணையாக இருந்தாலும் சரி, ஓ மேலே உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடிய நபரை நீ எந்த காலத்திலும் இழந்து விட வேண்டாம்னு சொல்கிறேன். அப்படி நீ ஏற்கனவே ஒரு தவறை செஞ்சதால தான் இப்போது மிகப்பெரிய ஆபத்து உன்னை நெருங்கவிருந்தது. ஆனால் இப்போது உன்னை அனுபவிக்கும் இந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கவிருந்த ஆபத்துகளையும் சரி செய்வதற்காக இந்த வராகியம்மா நான் உன்னை தேடி வந்துட்டேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ கவலைப்படவே வேணாம். அதே நேரத்தில் உன் மீது யாராவது அன்பு கொண்டாலும் அந்த அன்பினை நீ அளந்து பார்க்கவும் வேண்டாம். அன்பை உணர்ந்து பார்க்கணுமே தவிர அளந்து பார்க்கக்கூடாது. அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்றதை யோசித்து பார்க்காம அவர்களுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை உணர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஆளாக நீ இரு. நீ புத்திசாலித்தனமான மனிதனாக இருந்தால் இயல்பாகவே நீ எல்லாரையும் அன்பா பாசமாக அரவணைச்சு கொள்ளக்கூடிய தன்மையோடு இருப்பாய். உண்மையிலேயே உன்னுடைய குணம் நல்லா இருக்கு, உன் மனசு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதால தானே உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்லது செய்வதற்காக இந்த வராகியம்மா காத்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். நீ விரும்பிய விஷயங்களையெல்லாம் உன் வாழ்வில் குரவழைத்து உன் மனம் விருப்பப்பட்டது போல உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் நான் அமைச்சு தருவேன். நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்க? நீ சுயநலத்தோடு இருக்கியா அல்லது பலவீனமான ஆளாக இருக்கியா? இல்லை அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய ஆளாக கெட்டது செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறியான்னு சுய ஆய்வு முதல்ல நீ செஞ்சுக்கோ. ஏன்னா சில சாமர்த்தியசாலிகள் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு தாங்களே சுட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம். அப்படி நீயே தவறு செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டி நான் அதுக்காக தான் இதை செய்கிறேன், இதுக்காக தான் அதை செய்கிறேன்னு ஓ மனசு சமாளிக்கிற மாதிரி எனக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த வராகியம்மாவுக்கு எல்லாமே தெரியும். யார் எந்த விஷயத்தை எப்படி யோசிப்பாங்க, எப்படி செய்வாங்கன்னு முழுவதையும் அறிந்தவளாகத்தான் நான் இருக்கேன். என் கண்ணு முன்னால் ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறை சரி கட்டுவதற்காக பொய் சொல்வதோ சாக்கு சொல்வதோ காரணம் சொல்வதோ வேண்டாமேன்னு செல்லமே. எப்போதும் எல்லார்கிட்டையும் அழகாக பேசுவதென்பது முக்கியம் கிடையாது. அன்பாக பேசி பழகு. அழகாய் பேசும் பல வார்த்தைகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைகளுக்கு உணர்வுகள் அதிகம். உன்னுடைய அன்பை புரிஞ்சிக்காம தானே ஒரு சிலர் உன்னை தவறாக நினச்சி உன் மேலே பொறாமப்பட்டு இப்போது உனக்கு கெடுதல் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவங்க செய்ய நினைக்கிற அந்த கெடுதலும் அதிக நாள் நீடிக்காது. அவங்க உன் பக்கத்துலேயும் அதிக நாட்கள் இருக்க நான் விடமாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி தடுமாற்றம் கொண்ட விஷயங்களும் எல்லாம் மாறிப்போய் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாய் இருக்க போகிறாய். கோபப்படும் போது வார்த்தைகளையும் உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தாலே உன்னுடைய பலவீனம் வெளியில் தெரியாது என் செல்லமே. நீ யாராவது திட்டும்போது கூட ரொம்ப அமைதியாக இருந்துருவ. ஆனால் யாராவது உனக்கு ஆறுதல் சொல்ல வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு உன்னையும் தாங்காமல் கண்ணீர் விட்டு விடுகிறாய் தானே. அதுபோல் கோவப்படும் போது வார்த்தைகளை அள்ளி வீசிடுற. அந்த சமயங்கள்லாம் வார்த்தைகளை அடக்கி வச்சுக்கோ.
அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரை வெளிக்காட்டாமல் அதையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க பழகு. ஏன்னா உன்னுடைய பலமோ பலவீனமோ எதுவுமே யாருக்கும் தெரிய வேண்டாம் என் செல்லமே. விட்டு கொடுத்து போகிற நீ ஒருபோதும் கெட்டு போக மாட்டாய். அதனால் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் எப்போதுமே நல்ல குணம்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகு. சில நாட்கள் நீ பேசாமல் இருந்தாலே சில உறவுகள்லாம் எனக்குன்னு உன்னை விட்டுட்டு விலகி போகிற ஆட்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட கல்மனம் படைத்த மனிதர்களின் நட்போ உறவோ உனக்கு தேவையில்லை என் செல்லமே. அதே நேரத்தில் அவங்க ஒன்றும் பிறக்கும் போதே இப்படி கல்மனசோடு பிறக்கலை. அவங்களும் நீ நல்லது செய்வ, நல்ல ஆளாக இருக்க, நல்லா பேசுவேன்னு நினச்சி உங்ககிட்ட நட்பும் உறவும் வச்சுருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் உன்னால் அவங்கக்கிட்ட தொடர்ந்து பேச முடியாமலோ பழக முடியாமலோ போயிருக்கலாம். அப்போ அவங்களுக்கா ஒரு எண்ணம் வராதா, நம்ம ஏன் இவங்களை எப்போ பார்த்தாலும் தேடி போய் பேசுகிறோம், அவங்க ஒரு நாள் கூட நம்மளை தேடி வந்து பேச மாட்டாங்களே, நம்மக்கிட்ட எதையும் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு மனசுலையே நினச்சி அவங்களே மனசை கல்லாக்கிக்கிட்டு போனவங்களாக கூட இருக்கலாம். அதனால் எப்பொழுதும் உன்னுடைய தேவைகளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காம உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் யோசிக்கிறதோடு நிறுத்திக்காம உன்னை சுற்றி உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் யார் என்பதையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ள பழகு என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர எந்த மனிதரையும் எதுக்காகவும் நம்பி வாழக்கூடிய ஆளாக நீ இருக்காதே. ஏன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய உண்மையான குணம் தெரிய வரும்போது, சுயரூபம் வெளிப்படும் போது உன்னுடைய மனமானது உடைந்து சிதறிவிடும் அல்லவா. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரங்களையெல்லாம் தக்க வைத்து கொள்வதும் தவற விடுவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் வரம் கொடுப்பேன், அவங்க நல்லா வாழ்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பேன். ஆனால் ஒரு சிலர் அதை உணர்ந்து ஏற்றுக்கிட்டு நிரந்தரமாக தக்க வச்சுக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அதை தவற விட்டுட்டு தேவையில்லாத பொழுதுபோக்குகளையும் தேவையில்லாத சோம்பல்தனத்திலும் மூழ்கி போய் வாழ்க்கையவே தவற விட்டுறாங்க. நான் உன் கையில் கொடுக்கும் எல்லாவற்றையும் பொக்கிஷமாக நினைக்க பழகு. நீ எதையும் பொக்கிஷமாக பார்த்து கொள்ளாமல் நழுவ விட்டுவிட்டால் அது மீண்டும் திரும்ப கிடைக்காது என் செல்லமே. அதனால் எதுவுமே கையில் இருக்கும்போதே அதை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கோ. கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் யாராவது ஆறுதல் சொல்வாங்கன்னு அடுத்தவங்களை தேடி போகாத. ஏன்னா ஆறுதலாக வருபவர்களே கூட ஒரு நாளைக்கு உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிப்போகவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அடுத்தவங்களை நம்பி இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடும். எதிரியே நண்பனாகும்போது நம்பிக்கை போய்விடும் உறவுகளை சரியாக கையாள கற்றுக்கணும். ஏன்னா நண்பன் எதிரியாவதும் எதிரி நண்பனாவதும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அப்படி மாறக்கூடிய சமயங்களில் நீ இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. உன்னுடைய அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு அளவோடு கொடுத்தால்தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதை விட்டுட்டு நீ எல்லாருக்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுத்தினா நாளடைவில் உன்னை ஏமாளியாகவும் முட்டாளாகவும் மாற்றிட்டு போயிடுவாங்க. ஒருவர் உன்னை மதிப்பதாலும் மரியாதை கொடுப்பதாலும் நீ உயர்ந்து விட போவதில்லை என் செல்லமே. அதே நேரத்தில் உன்னை ஒருவர் திட்டி பேசுவதாலும் குறை சொல்லி இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விட போவதும் இல்லை. உன்னுடைய செயல்களிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் தான் உனக்கான மதிப்பு மரியாதை இருக்கே தவிர அடுத்தவன் உன்னை எப்படி பார்க்குறான்றதை நினச்சி நீ கவலைப்படாத. எதுவாக இருந்தாலும் உனக்குள்ள இரக்க குணம் எப்போதும் இருக்கட்டும். ஆனால் மற்றவர்கள் உன்னை ஏமாளின்னு சொல்கிற அளவுக்கு இரக்க குணம் தேவையில்லாதது. பார்த்து நடந்துக்கோ என் தங்கமே.